வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில் தான் வந்திருக்கோம். இந்த கோவில் முன்னோர்கள் செஞ்ச பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலமா இருக்கு. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் ஒரு சிறப்பு வாய்ந்த லிங்கமா இருக்கு. அதாவது இந்தியாவிலே மொத்தம் 12 ஜோதிர்லிங்கம் தான் இருக்கு. அதுலயும் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஜோதிர்லிங்கம் தான் இருக்கு. அந்த ஒரு ஜோதிர்லிங்கமும் இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்ல தான் இருக்கு. இந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமாயண போர்ல ராமன் ராவணனை கொன்னுறாரு. இதனால ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க ராவணனை கொன்ன பாவத்தை தீக்கிறதுக்காக மணலால ஒரு லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை செய்யறாங்க. ராமன் இங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரனை பிரதிஷ்டை செஞ்சு வணங்கியதுனால இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி அப்படின்ற பேரும், இந்த ஊருக்கு ராம ஈஸ்வரம் அப்படின்ற பேரும் வந்தது. அந்த பேரு நாளடைவில் மருவி ராமேஸ்வரம் ஆயிருச்சு. இந்த ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்துல நீராடிட்டு ராமநாதரை போய் வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு. காசி ராமேஸ்வரம் யாத்திரை போறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல இந்த ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்துல, அதாவது அந்த கடல்ல குளிச்சுட்டு அங்கிருந்து கொஞ்சம் மணலையும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய 22 தீர்த்தத்தையும் எடுத்துக்கிட்டு காசிக்கு போயிருவாங்க. அங்க போய் கங்கை தீர்த்தத்துல அந்த மணலை போட்டுட்டு காசி விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்தத்தை அபிஷேகம் செய்வாங்க. காசியில இருந்த கங்கை தீர்த்தத்தை எடுத்துட்டு ராமநாதருக்கு அபிஷேகம் செய்வாங்க. இப்படி செய்யறதால முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. இந்த கோவிலுடைய கிழக்கு கோபுரத்தை 17ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில சேதுபதி மன்னருடைய முதல் அமைச்சராக இருந்த முத்திருளப்ப பிள்ளையால கட்டப்பட்டிருக்கு. உலகத்திலேயே மிக நீளமான பிரகாரங்களை கொண்ட கோவிலாக இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் இருக்கு. இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்ல மகாலட்சுமி தீர்த்தம், சாவித்திரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், சேது மாதவர் தீர்த்தம், நல தீர்த்தம், நீல தீர்த்தம், கவய தீர்த்தம், கவாட்சய தீர்த்தம், கெந்தமாதன தீர்த்தம், பிரம்மஹத்தி விமோசன தீர்த்தம், கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், கயா தீர்த்தம், சர்வ தீர்த்தம், சிவ தீர்த்தம், சாத்தியமிர்த தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கோடி தீர்த்தம் இப்படின்னு 22 தீர்த்தங்கள் இருக்கு. இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்ல இருக்கக்கூடிய அந்த 22 தீர்த்தங்கள்ல நீராடுறதுக்காக 25 ரூபா டிக்கெட் வசூல் பண்றாங்க. இந்த 22 தீர்த்தத்துல 13வது தீர்த்தமா இருக்கிறது தான் பிரம்மஹத்தி விமோசன தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல தான் ராமர் ராவணனை கொன்ன அந்த பாவம் தீர்க்கிறதுக்காக குளிச்சதா சொல்லுவாங்க. அதே மாதிரி 22வது தீர்த்தத்துல தான் கிருஷ்ணர் அவருடைய மாமா கம்சனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாவம் தொடரக்கூடாதுன்றதுக்காக குளிச்ச தீர்த்தமா இருந்தது. இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்ல இருக்கக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை அன்னைக்கெல்லாம் சிறப்பா இருக்கும் இந்த கோவில். நீங்க ராமேஸ்வரம் பக்கம்லாம் வரீங்க அப்படின்னா சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு. டைம் கரெக்டா பிளான் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அப்துல் கலாம் நினைவிடத்துல ஆரம்பிச்சு தனுஷ்கோடி வரைக்கும் நிறைய இடங்கள் சுத்தி பாக்குறதுக்கு இருக்கு. நீங்க ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ள போயிட்டு நீங்க சாமியை முழுசா பாத்துட்டு வர்றதுக்கே உங்களுக்கு அரை நாள் சரியா போயிடும். சோ 2 நாள் ட்ரிப்பா போட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க எல்லா இடத்தையுமே பாத்துட்டு வரலாம். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.